கள்ளக்குறிச்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு நண்பர் செந்தில்குமார் அவர்கள் சட்டமன்றத்தில் 6 மாதத்துக்கு முன்னாக ஒரு கவன ஈர்ப்பு தீர்ப்பு கொடுக்கிறார். அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் அதிகமாக விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்துவது குறித்து நான் சட்டமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று கள்ளக்குறிச்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவை தலைவருக்கு முதலமைச்சர் துறையில விவாதிக்க வேண்டும் என்று அவர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருகிறார். அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுக்கப்படவில்லை. ஒருவேளை இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுத்திருந்தால் கூட இன்றைக்கு இத்தனை உயிர்கள் பலி போயிருக்காது. ஆக அதிமுக ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்னதாகவே சுட்டிக்காட்டுகிறது, மரக்காணம் சம்பவம் நடந்ததற்கு பின்னாலும் சுட்டிக்காட்டுகிறது. பல முறை எடப்பாடி அவர்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது, தமிழ்நாட்டிலே போதை நடமாட்டம் இருக்கிறது, தமிழ்நாட்டிலே கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருக்கிறது, கள்ளச்சாராயம் ஆறாக ஓடுகிறது என்று தொடர்ந்து எச்சரித்திற்கு பின்னாலும் 58 உயிர்களை பலி வாங்கியிருக்கக்கூடிய